ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட், பர்டிகுலர் ஆன் பயோடெக்னாலஜி, பயாலஜி ரிலேட்டட் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பயாலஜி ஸ்டூடெண்ட், நான் டாக்டருக்கு எய்ம் பண்ணுறேன். பட் என்னால் வந்து நீட் வந்து கிராக் பண்ண முடியலை. அதுக்கு நான் இன்னொரு இயர் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கோச்சிங் சென்டராக போய் மறுபடியும் நான் படிக்கிறேன். பட் என்னால் வந்து த்ரூ பண்ண முடியல. மறுபடியும் அடுத்த இயர் கண்டினியூஸாக தேர்ட் டைம் நான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறேன். பட் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் டாக்டருங்கிற ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மிகப்பெரிய சுச்சுவேஷன். ஓகேங்களா? அதுக்கு அந்த குழந்தைக்கு கேப்பபிலிட்டி இல்லை, அவங்களுக்கு டாக்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை, கெப்பாசிட்டி இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஓகேங்களா? பட் அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். சம்பவ் அவங்களால வந்து அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியாத ஒரு இது இருக்குது. பட் என்னுடைய ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டாக்டர் மட்டுமே உங்களுக்கு வந்து பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா டாக்டர் மட்டுமே ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீட்டை பேஸ் பண்ணி நீட் இல்லாமலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மோரோவர் அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புனால தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொபோசலை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து நீட்னால நமக்கு கிடைக்கலைன்னா, நீட் இல்லாமல் வேறு என்னென்ன ப்ரொபோசல்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான வீடியோ தான் இருக்குது. ஓகேங்களா? கண்டினியூஸாக பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் இல்லாமல் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். ஓகேங்களா? என்ன சார் நர்சிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நர்சிங் இஸ் மோஸ்ட் வாண்டட் ஜாப். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வேணால் ஒரு 15,000-20,000 சேலரி இருக்கலாம். பட் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படித்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூ வில் கெட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு டாக்டர். ஓகேங்களா? ஏன்னா டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க சுச்சுவேஷன் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணுவாரே தவிர ஏன் பண்ண போகிறது வந்து ஒரு நர்சிங். அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி தான், ஜென்ஸாக இருந்தாலும் சரி தான், எனி ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ப்ரொபோசல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீட் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் சார் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் சாய்ஸ் ஸ்கிரீனிங் நடக்கும். அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து காலேஜை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து எய்ம்ஸ்லேயுமே வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு வந்து எய்ம்ஸ் வந்து தனியாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி வந்து சிஎம்சி வேலூர், அங்கே வந்து அவங்க சிஎம்சி பேஸ்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சொன்னது தான். இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான். ஓகேங்களா? ஃபாரின் லாங்குவேஜ் நீங்கள் யூ வில் கெட் பெட்டர் சேலரி அண்ட் பெட்டர் ரெஸ்பெக்ட் அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் நான் ரிசர்ச் ஓரியண்டாக போகிறேன்னா கிளினிக்கல் ரிசர்ச் சென்டர் வைக்கலாம், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் சென்டர் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக தான் போகிறேன்னா கவர்மெண்ட் வந்து ஜிஓ பாஸ் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுவாங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கான எக்ஸாம் நடக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே வந்துடலாம். இதுதான் பிஎஸ்சி நர்சிங்கான. இதுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. ஓகேங்களா? ஸோ பிஃபார்ம். ஓகேங்களா? என்னதான் நம்ம போய் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம காமிச்சு ஸோ நமக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக நம்ம போகிறது ஃபார்மசி தான். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் டேப்லெட்ஸ் எல்லாமே தருவாங்க. ஸோ இது பேர் பிஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து பிஃபார்ம் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீட் வந்து தேவை கிடையாது. ஸோ இதோடைய ஜாப் லேண்ட்ஸ்கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ட்ரக் கண்ட்ரோல்ங்கிற ஒரு இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜாப் லேண்ட்ஸ்கேப் வந்து கவர்மெண்ட் ஓரியண்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து நிறைய
ஃபார்மா ப்ரொடெக்ஷன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, நம்ம மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ரிசர்ச் ஃபீல்டு வந்து ஃபார்முலேஷன், புதுசாக வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இன்வால்வ் ஆகலாம். வி வில் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃபார்மா ஃபீல்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி ஓகேங்களா. ஸோ ஃபிசியோதெரப்பி வந்து இப்போ நார்மலாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா வந்து புது கட்டுமாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னதான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வி ஆர் நாட் பேக் டு தி அவர் நார்மல் லைஃப். இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியோடைய ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ நமக்கு வந்து NIEPMD அதாவது மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜஸில் வந்து நமக்கு we will get the admission for physiotherapists. We will get better chance to learn, face more person and we will explore a lot ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜஸ் வேலூரில் இருக்குது. அப்புறம் மெனி கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸில் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க பேஸ்ட் அப்பான் த +2 மார்க் வச்சு. ஸோ அகைன் இது ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். இதிலே நீங்கள் வந்து ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணலாம், தெரப்பி அவுட்கம் எப்படி பண்ணலாம் சொல்லி பண்ணலாம், நிறைய ஸ்பெஷல் சைல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் நம்ம வந்து எது நீட் இல்லாமல் இது பண்ணலாம், ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய குழந்தைகள் பேச முடியாமல் இருக்குது, ஸோ கேட்க முடியாமல் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலாம் டிவி பார்க்கும்போது அந்த இதை வச்சு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னே படிப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து +2 மார்க் இருந்தால் போகணும். ஸோ சம் எக்ஸாம்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் வந்து இது பண்ணுவாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்து நம்ம உள்ளே போகலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்துட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட் தான் இது. ஸோ கவர்மெண்ட்லேயுமே வந்து ENT ஆடியாலஜி யூனிட் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் வந்துட்டு நிறையா இம்ப்ளான்ட் மேப்பிங், வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் தெரப்பி இப்படி நிறையா இருக்குது. ஸோ we will get lot of opportunities. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எவால்விங் ஃபீல்ட். மாட்டு டாக்டர், நாய் டாக்டர் மட்டும் கிடையாது, பறவை இருக்குது, பூனை இருக்குது, மீன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வீட்லேயும் மீன் வந்துட்டு தான் இருக்காங்க. மீனுக்கு உடம்பு சொல்ல தூக்கிட்டு போகிறாங்க, அவன் 10,000 பில்லை போடுறான். நாயை தூக்கிட்டு போகிறாங்க, அதுக்கு 20,000 பில்லை போடுறாங்க. ஸோ பெட்டர் டேக் திஸ் ப்ரொபோஷன். டெய்லி 2 நாய் பார்த்தா கூட போதும், 40,000 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நீட் கிடையாது. ஸோ +2 மார்க் வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஃபுல்லுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 8 காலேஜ் இருக்குது ஓகேங்களா. அதில் படித்தாலே கவர்மெண்ட் ஜாப் உண்டு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு நீங்கள் பேரலாக கிளினிக் வச்சிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் மணி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் ஓகேங்களா. பெட்டர் ஆப்ஷன். அப்புறம் ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது. வேறு லெவலில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரே நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். ஸோ அதனால் அதை யோசிக்காமல் வந்து நீங்கள் வந்து ஃபிஷரி சயின்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து நம்ம +2 கிரேட் மார்க் இருந்தால் மட்டும் போதும், தேவையில்லை. ஸோ ஆப்வியஸாக வந்து அக்ரிகல்ச்சர், BA அக்ரிகல்ச்சர், BSc அக்ரிகல்ச்சர், ஸோ இது எல்லாமே இருக்குது. இங்கே கோயம்புத்தூர் வந்து தனி காலேஜே வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இங்கெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம வந்து இயற்கையோடு வந்து நம்மளுடைய லைஃப் இருக்கும். ஸோ வி வில் கெட் என்ன சொல்கிறது, இயற்கையோடு நம்ம வாழ்வோம். நம்மளுடைய உடலும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய மைண்டும் நல்லாயிருக்கும், நமக்கு மணியும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நீட் தேவையில்லை. ஸோ நீட்டில் மார்க் கம்மியாயிடுச்சு, ஸோ அதனால் வந்து ஃபீல் பண்ணாமல், நீட் இல்லாமல் உங்களுக்கு பயாலஜி ஃபீல்டு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா நீட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். தேங்க்யூ.